பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஆர்கே ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே ரொட்டீன் லாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு ஈவினிங் பாப்பாவை சாயந்தரமாக கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் வேலை பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் கம்பெனிக்கு எப்படி வேலைக்கு போகிறேன் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. முக்கியமாக திருப்பூரில் வேலைக்கு போயிட்டுருக்கிற பெண்களுக்கு வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிட்டு கம்பெனிக்கும் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்குவீங்க. மேக்ஸிமம் நான் எப்படி வந்து ஒன் டே ஃபுல்லாக கரெக்டாக அந்த டைம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பற்றினா இன்றைக்கி நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் யாராவது திருப்பூரில் இருக்கீங்க, கம்பெனி வேலைக்கு போகிறீங்க, என்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம காலையிலேயே வந்து வேலைக்கு கிளம்பியாச்சு. இப்போ நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் இந்த இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம வேலையை பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம லாகை கண்டினியூ பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவை வந்து ஸ்கூலில் கூப்பிட்றதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் இன்றைக்கி பயங்கர மழை, செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். 3 நாளாகவே வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் பாப்பாவை வந்து இன்றைக்கி கூட்டிகிட்டு வரதுக்காக நான் போயிருக்கேன். பாபா வந்து எப்போவுமே காலையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா நான் கிளம்புறதுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு டைம் வந்து 9:30 மணி ஆயிரும். அப்புறம் ஈவினிங் வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபாவோட வண்டி வந்து சர்வீஸுக்கு போயிடுச்சு. என்னோடய வண்டி வந்து பாபா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரமாக வேலைக்கு போகிறதுனால இன்றைக்கி நானே வந்து பாப்பாவை நடந்து போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் கம்பெனிலேருந்து நானே வந்துட்டேன். டைம் 3:45 தான் ஆச்சு. இருந்தாலும் ஸ்கூலுக்கு நடந்து போகிறதுக்கு நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும் இல்லையா? அதனால் நான் நடந்தே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் போனேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு கிளம்புனேன் கம்பெனிலேருந்து அப்படின்னா 4:10க்கெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். 4:15க்கு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணி அவளுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை டியூஷனுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் திரும்பவும் நான் ஒரு 5 மணிக்கு வேலைக்கு போவேன். கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு 1 ஹவர் டைம் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு வேலை செய்யலை, பீஸ் ரேட்டுக்கு தான் தைச்சிட்ருக்கேன். அதனால் நமக்கு எப்போயாவது இடையில வந்து டைம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் வந்து ரெகுலராக 4 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போயிடுவேன். மதியானம் லஞ்ச் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 ஹவரை மேனேஜ் பண்ணி கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னா அந்த 12:30 மணிலேருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் டைம் இருந்தால் நான் தைச்சிட்டு வருவேன். இப்போ வண்டியிலேயே வந்துட்டு திரும்ப நடந்து போகிறதுக்கு கால் வலிக்குது, மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து அவ்வளோ பெரிய பேக்கையும் தூக்கிட்டு கூடையும் தூக்கிட்டு நடந்து வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரோடெல்லாம் வந்து தண்ணியாக கிடக்கா, ரொம்ப கசகசன்னு சொதன்னு இருக்கிறதுனால பாப்பா வர முடியாது. நான் ரெகுலராக வர்ற கேட் வந்து இன்றைக்கி பூட்டி வச்சுட்டாங்க. பாப்பா நடந்து வந்தான்னா அந்த கேட் வழி தான் வருவா. இப்போ அதை பூட்டி வச்சதுனால பின்னாடி ஒரு குறுக்கு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வழியில் தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து ரொம்ப புதரும் இதுவும் செடியுமாக கிடந்துச்சு. இதுக்குள்ளே நிறைய பாம்பெல்லாம் வேறு இருக்குது. அதனால தான் பாப்பா எப்படியும் ரோடு வந்து அங்கே முன்னாடி மெயின் ரோட்டில் இடித்து போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வழியில் தான் வருவா நடந்து. அதனால் நானே அவளை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து போய்கிட்டு இருக்கேன். இங்கே நிறைய செடிகளாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க போல், ஓரளவுக்கு க்ளீனிங்காக தான் இருக்குது. நான் எப்போயாவது ஒரு டைம் வண்டியை பாவா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நடந்து தான் போய் கூட்டிகிட்டு வருவேன் பாப்பாவை. ஒரு நேரம் அவளை தனியாக விடுறதுக்கும் பயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கசகசன்னு வண்டி வந்து எனி டைம் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு நிமிஷம் கூட வண்டி வராமல் இருக்காது. ஏன்னா பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது வண்டி வந்து இவங்க இப்போ கவனம் மாதிரி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வண்டிக்காரங்க அடித்து போட்டு போயிடுவாங்க. அதனாலேயே வந்து வண்டி இல்லை அப்படின்னா அவன் நடந்து வர்றான்ற பட்சத்தில் நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். டைம் வந்து இப்போ 3:50 தான் ஆச்சு. இருந்தாலும் மழை தூறிக்கிட்டே இருக்கிறதுனால நான் சீக்கிரமாகவே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டேன். இன்னும் ஸ்கூல் கேட்டும் திறக்கலை. கரெக்டாக 4:10க்கு தான் விடுவாங்க, பெல் அடிப்பாங்க. மழை அப்படின்றதுனால நம்ம முன்னாடியே போய் வேணால் டைம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துக்கலாம். பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா வர முடியல. அதனால தான் நானே அங்கேருந்து நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டி இல்லை அப்படின்னா அங்கேருந்து நடந்து வந்து கம்பெனிலேருந்து கூட்டிகிட்டு வரணும் பாப்பாவை. பாப்பா கரெக்டாக நிற்கிறா, பார்த்துட்டா. யாரையுமே வந்து இன்னும் விடலை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா திடீர்னு திரும்ப மழை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். வரல அப்படின்னாலும் பாப்பா ஒரு நேரம் நடந்து வந்துடுவா. ஏன்னா நானே போய் ஒரு சில நேரம் கூட்டிகிட்டு வந்துடுவேன். மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பயமாக இருக்குது, கம்பெனியில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாப்பா ஞாபகம் வந்துடும். அவள் நடந்து வராளே, எப்படி வராளா, வீட்டுக்கு வராளா அப்படின்றது ஒரு பயமாகவே இருக்கும். அதனாலேயே வந்து நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவள் சொல்லுவாள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நடந்து தாம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நானே வந்துடுறேன் அப்படின்னுவா. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் மனசுக்குள்ளே பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 2-3 ஏரியா தள்ளி இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போன 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளைய வந்து காணோம். ஆனால் இன்னுமே கண்டுபிடிச்சாங்களா என்ன அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி அதை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து அது வந்தால் தான் மனசுக்கு வந்து நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பயம். இப்போல்லாம் என்ன நடக்குது அப்படின்றதே தெரியல நமக்கு. கண்ணசர நேரத்தில் குழந்தைங்க காணாமல் போயிடுறாங்களா, நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து வேலையே விட்டாலும் பரவாயில்ல, அந்த 1 மணி நேரம் போனாலும் பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பெருசாக பார்க்காமையே வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன். 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கம்பெனியில் என்ன தான் அங்கே வேலை அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்புறம் நைட்டு ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு எல்லாமே சமைச்சு கொடுத்துட்டேன்னா அவள் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிடுவா. பாபா வரதுக்கு எப்படியும் 9 மணி 9:30 ஆயிடும். நான் வந்து 8 மணிக்கெல்லாம் வேலை விட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்தேன்னா வந்து பாப்பாவுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு முதல்ல அவளுக்கு கொடுத்துட்டு தூங்க வச்சுருவேன். ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக டயர்டாக இருந்தால் தூங்கிடுவா. ஒரு நேரம் வந்து தூக்கம் வரலைன்னா முழிச்சிக்கிட்டே இருப்பாள். நாங்கள் தூங்கின வீட்டுக்கு தான் எங்கள் கூட சேர்ந்து தூங்குவா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மழை அப்படின்றதுனால சிக்கன் எடுத்து இட்லி சுட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்து சிம்பிளாக இட்லி மட்டும் ஊற்றி சமைச்சு இன்றைக்கி நைட்டு டிஃபனை முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் நைட்டு என்ன டின்னர் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து திருப்பூர் லைஃப்பில் இப்படி தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு லைஃப் எப்படி போகுது? முக்கியமாக உமன்ஸுக்கு வந்து இப்படி தான் போகும். ஏன்னா கம்பெனி வேலைக்கு போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சிரமமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வீட்டிலையும் சமாளித்து குழந்தைங்களையும் சமாளிக்கணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, நம்ம போய்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால நம்ம கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நானே யோசிச்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். பட்டு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. வாரமான சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் தான் நம்மளால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நானும் பாபாவும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு மிஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வச்சு கூட நம்ம ஏதோ ஒரு ஜாக்கெட்டோ சுடிதாரோ தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வருமானம் வரும். ஆனால் வருமானம் வருதா என்னன்றதை விட கம்பெனி வேலைக்கு போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டு வந்து பாத்திரத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நமக்கு இன்னும் அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி சாப்பிட்டதில் வந்து ஒரு 10 இட்லி மீந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் காலையில் வச்சது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் பழைய சாப்பாடு இருந்துச்சு, அதை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். காலைல கஞ்சி கரைச்சி நானும் பாபாவும் குடிச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி வேலை ஓவராக இருந்ததுனால ஒரு வரக்காப்பியை மட்டும் வச்சு குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் கரெக்டாக இருக்கும். மணி வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் இல்லைனாலும் தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 11 மணி 10:30 மணி ஆயிரும். என்னோட ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு ரெஸ்ட் எடுக்கவும் டைம் இருக்காது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் யாரெல்லாம் திருப்பூரில் இருக்கீங்க, கம்பெனி வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, கம்பெனி வேலைக்கும் போய் வீட்டு வேலையும் பார்த்து எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கிறீங்க, யாராவது அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் கம்பெனி வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து திருப்பூர் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளான ஒரு விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருப்பூரில் இருக்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக ரெண்டெடுக்கெலாம் இருக்கோம் அப்படின்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பை ரன் பண்ண முடியும். மிச்சம் பண்ணி வைக்கிறோன்னு அப்படின்றது வந்து அடுத்தபட்சம். கடனெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை சமாளித்து தினமும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்க்கையை கடக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா 2 பேருமே ஓரளவுக்காவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேருமே வேலைக்கு போனால் தாங்க சமாளிக்க முடியும். ஏன்னா வில்லேஜ் மாதிரி இல்லை, சிட்டிக்குள்ளே இருந்தால் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் நமக்கு வாங்குற மாதிரி இருக்கும். இதே வில்லேஜ்னால் எப்படின்னா அங்கே வந்து தோட்டத்துக்கு போனாலே 4 காய்கறிகள் கிடச்சிரும். அங்கே வந்து 100 ரூபா செலவாகுதுன்னா இங்கே வந்து 200 ரூபா 300 ரூபா செலவாகும். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டங்க. திருப்பூரில் வந்து மிச்சம் பண்ணுறத முடியாமல் போகிறத விட நம்ம வந்து இங்கே லைஃப்பை வந்து தினமும் வந்து கஷ்டமே இல்லாமல் சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகணும். இதில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி அவங்களையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து ஜென்ஸுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது டைம் இருந்தால் எனக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க, வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஒன்றா வந்து டைம் டேபிள் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாத்தையுமே சமாளிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்னோடய டைம் வந்து கரெக்டாக டைம் டேபிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுலேருந்து சாப்பாடு செய்கிறதுலேருந்து பாப்பாவை மேனேஜ் பண்ணி அவளை பார்த்துக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து டைம் பார்த்து தான் பண்ணுவேன். நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் டைமை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலவழிக்கிற அந்த டைம் தான். அந்த ஒரு நேரம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னாலே வந்து நமக்கு வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்கள் நிறைய கஷ்டங்களும் வரும். முக்கியமாக வந்து வேலைக்கு போகிற பெண்கள்லாம் டைம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் லைஃப்பை ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். எதனால் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஒரு டைமு, அப்புறம் கம்பெனிக்கு வேலைக்கு, ஏன்னா நம்ம சம்பாதிக்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடுறத விட்டுட்டு நான் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத இந்த அன்னைக்கு இந்த டைமை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நம்மளாலையும் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறி வர முடியும். அதனால் நான் இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களாக கூட இருக்கட்டும், முக்கியமாக டைமை வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நமக்காக ஒதுக்குறது ஒரு 8 மணி நேர தூக்கம், அது கூட வேலைக்கு போகிற பெண்களுக்கு சரியாகவே இருக்காது. முக்கியமாக எனக்கும் அப்படி தான். ராத்திரி என்ன தான் பகல் ஃபுல்லாக காலையில் 8:30 மணிலேருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு டயர்டில் வந்தாலும் ஒரு சில கவலைகள் மனசுக்குள்ளே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் 2 மணி 3 மணியே ஆயிரும் ஒரு நேரம் தூங்குறதுக்கெலாம். மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதம் நம்ம பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நான் மட்டும் இல்லை, என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தினமும் நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வரும். அந்த நம்பிக்கையில் தான் நானும் வேலைக்கு இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு லாகில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.